கார் பந்தய போட்டிகளின் போது விபத்து ஏற்படாதவாறு கார்களை இயக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கும். ஆனால் விபத்தில் சிக்குவதற்காகவே ஒரு வினோதமான போட்டி இங்கிலாந்தில் நடத்தப்பட்டுள்ளது. அது என்ன விளையாட்டு என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இங்கிலாந்தின் ஆங்மரிங் நகரில் கார் ஜம்பர்ஸ் பந்தயம் நடைபெற்றது. வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயன்படுத்த முடியாத மற்றும் உபயோகமற்ற கார்களின் மூலமே தாண்டி அதிக தூரம் செல்வதே பந்தயத்தின் விதிமுறையாகும். இதற்காக பாழடைந்த நிலையில் இருக்கும் கார்களை போட்டியாளர்கள் சேகரித்து மைதானத்தில் நிறுத்தி வைத்திருந்தனர். மேலும் இந்த போட்டிக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருந்த காரை வீரர்கள் பந்தயத்தின் போது பயன்படுத்தினர். இந்த போட்டி தொடங்கியதும் வேகமாக தங்களது கார்களை இயக்கிய வீரர்கள் தடுப்பை தாண்டி பறந்து சென்று கீழே விழுந்தனர். பந்தயத்தின் போது வீரர்களுக்கு காயம் ஏதும் ஏற்படாத வகையில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. பறந்து சென்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் மேல் மோதி விழுந்தாலும் வீரர்கள் காயம் தப்பினர். முழுக்க சாகசத்திற்காக நடைபெற்ற இந்த பந்தயத்தில் சில கார்கள் தலைக்குப்புற கூட கவிழ்ந்தது. இந்த போட்டியை அங்கிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். பறந்து சென்று கார் விழுந்தபோது ரசிகர்கள் உற்சாக குரல் எழுப்பினர். அதிக கார்களை தாண்டி நீண்ட தூரம் சென்ற ரூபென் நோவெஸ் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற அவருக்கு கோப்பை வழங்கப்பட்டது. மதியழகன், விளையாட்டு செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.